ராராபுரம் ஒன்றியத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் ராராபுரம் ஊராட்சி கும்மங்குடியில் ரூபாய் 10.19 லட்சம் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி கட்டிடத்தினையும், ராராபுரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 13 லட்சம் மதிப்பீட்டில் புதிய நியாய விலை கடை கட்டிடத்தினையும், ராராபுரத்தில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 9.10 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நெற்களத்தினை லெம்பலக்குடி ஊராட்சி நொண்டி கருப்பர் கோவில் அருகில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 6 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கலையரங்க கட்டிடத்தினையும், கே பள்ளிவாசலில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 10.19 லட்சம் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி கட்டிடத்தினையும் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. மேலும் லெம்பலக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 1.28 கோடி மதிப்பீட்டில் கூடுதல் 6 வகுப்பறை கட்டிட பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. மேலும் திறந்து வைக்கப்பட்டுள்ள முடிவுற்ற பணிகளை இப்பகுதி பொதுமக்கள் உரிய முறையில் பெற்று பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் செயல்படுத்தப்படும் பல்வேறு நலத்திட்டங்களை அனைவரும் உரிய முறைகள் பெற்று தங்களது வாழ்வின் பொருளாதாரத்தினை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என மாண்புமிகு சட்டம், நீதிமன்றங்கள், சிறைச்சாலை மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி அவர்கள் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிகளில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி மா செல்வி, திருமய வட்டாட்சியர் புவியரசன், ஒன்றிய குழு உறுப்பினர் திரு அழகு என்கின்ற சிதம்பரம், வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் கணேசன், லெம்பலக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் பாலு, ராராபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசன், மேலப்பனையூர் ஊராட்சி மன்ற தலைவர் மேகநாதன், முன்னாள் சேர்மன் சுப துரைராஜா, மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் கே ஆர் ராமசாமி, ஒப்பந்தக்காரர் ஐயாசாமி, முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஆர் எம் கருப்பையா, மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் தேவி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் திருமதி நளினி, திரு சங்கர், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்.